சேலத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீங்க ஒரு செய்தி கேட்குறீங்க, அதை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம்ல, சொல்லவும் விரும்பலை, அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. எதுக்காக போய் பதில் சொல்லிட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுமா? இல்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தேவையான நேரமும் இல்லை, தகுதியும் இல்லை. எதுக்கு பதில் சொல்லிட்டு செயற்குழு கூட்டம் நடக்கிற நேரத்தில் நீக்கிருக்காங்களா? பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னால் மருத்துவரையா தான் அடையாளம். 1980 இயக்க ஆரம்பித்தவர் மருத்துவரையா. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மருத்துவரையா கூட இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சினாவே நாடு பூரா பேசுறது, வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் என்ன பேசுவாங்க? மருத்துவரையா தான் அடையாளம். அப்போது மருத்துவரையா கூட 46வது வருஷம் பயணிக்கிறேன், 25 வருஷம் கட்சி தலைவராக இருக்கிறேன். அப்புறம் இப்படி ஒரு செய்தி வருதுன்னா இது சிரிக்கிறதா, நகைக்கிறதா, அநாகரிகமா, இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஒரு மனித நேயம் உள்ள, ஒரு மனித பண்புள்ள மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருமா? சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவரையாங்கிற அடையாளம் சொல்ற நேரத்தில் மருத்துவர் அன்புமணியை கட்சியில் விட்டு நீக்கிட்டேன்னு மருத்துவரையா சொல்லிட்டாரு, அறிக்கையிலையும் கொடுத்தாரு. அவர் கட்சியில் பொறுப்புணி இல்லை, அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. இப்போ அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும்? அருளை கட்சியில் நீக்க முடியும், வேற யாரையாவது நீக்க முடியும்? யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. மருத்துவரையா சொல்லட்டும். மருத்துவரையாவை நீக்கிறதுக்கு, எல்லாரையும் நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரம், சேர்க்கறதுக்கு உண்டான அதிகாரம், பொறுப்பு கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரம் எல்லாம் மருத்துவரையாவுக்கு தான் இருக்குது. அப்போ மருத்துவரையா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவர், பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேரை சொல்ல முடியாது. மருத்துவரையாவே நான் சொல்லலை, பலமுறை சொல்லிட்டாரு. என் பேரை சொல்லக்கூடாது, என் படத்தை போடக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவரையா சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேலே பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது? தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாகுது நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட இல்லை, மொட்டையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லையா? கையெழுத்தே இல்லை. அது கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுங்கிறது வேற. யாரோ கொடுத்துருக்காங்க, எங்கேருந்தோ வந்தது ஒரு செய்தி. அந்த செய்தியை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல, ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கல.